கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் 11:3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். Exodus 11:3. The Lord made the Egyptians favorably disposed toward the people, and Moses himself was highly regarded in Egypt by Pharaoh's officials and by the people என்று வாசிக்கிறோம். பார்வோன் இந்த முறையும் கடினப்பட்டு பேசினான். மோசையை நோக்கி, என் முகத்தில் வெடிக்கும் நாளிலே நீ சாவா என்று சொன்னபோது மோசையும் திரும்பவும் நானும் உன் முகத்தில் வெடிப்பதில்லை என்று சொல்லி கோபமாக வந்து தேவன் அதனாலே செய்யப்போகிற பெரிய காரியத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் இறுதியாக பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் அடிமை பெண்ணின் தலைப்பிள்ளை வரைக்கும் சங்காரம் உண்டாகும்படி செய்வார் என்ற காரியத்தை மோசே பார்வோனுக்கு எச்சரிக்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் எகிப்தின் மேல் அனுப்பின வாதைகளை பார்த்த பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே பெரியவனாகும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். மோசேயின் வார்த்தையை குறித்த பயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்கிறதை நாம் கவனிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தேவனுடைய மக்களுடைய வார்த்தைகளை உயர்த்தி நிறுத்தி பெரியவனாக எல்லாருக்கும் முன்பாக வைக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.